வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்று ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அலோபேஷியா. இந்த அலோபேஷியா என்று சொல்லக்கூடிய தலையில் அங்கங்கே வரக்கூடிய புழுவெட்டு. ஸோ இந்த புழுவெட்டு என்பது தலையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சுத்தமாக முடி இருக்காது. முடி கொட்டினா திரும்ப முடி வளராது. இது ஆங்கிலத்தில் அலோபதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே தலையில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸில் போய் அட்டாக் பண்ணுது. அதனால் முடி கொட்டிடுது, திரும்பவும் வளராமல் இருக்குதுன்னு இது அவங்களுடைய கூற்று. இது எதனால் வந்தது, ஏன் வந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ பேர் இந்த புழுவெட்டு என்று சொல்லக்கூடிய அலோபேஷியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, மருந்து என்ன கொடுக்கணும்னு அதை பற்றி எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக இந்த அலோபேஷியா என்று சொல்லக்கூடிய புழுவெட்டுக்கு அது என்ன ஆகும், பித்தம். இப்போ பித்தம் அதிகமான முடி கொட்டும். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜென்ரல் கான்செப்ட். பித்தம் அதிகமாகும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, முடி கொட்டுது எனக்கு, அப்போ நைட்லாம் முழிக்கிறியா, உடலில் பித்தம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இளநரை வருது, முடி கொட்டுதுன்னு. ஆக இந்த கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது முடி கொட்டுடுது. அப்போ முடி கொட்டுறதுனாலே பித்தம் மேலோங்கி இருக்குது. அந்த பித்தம் இப்போ சப்த தாதுக்கள் சொல்கிறாங்கல்ல, எலும்பு மஜ்ஜை, சுக்கிலம், ரத்தம், அது மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ உண்ணக்கூடிய உணவுகள் இதை சப்த தாதுகளாக மாறி கடைசியாக அது விந்தாகவும் சுரூணிதமாகவும் மாறும். ஆக இதில் அந்த பித்தம் வெறும் பித்தமாக இல்லாமல் அது இரத்த பித்தமாக மாறும். இரத்த பித்தம் என்பது என்னென்னா, இரத்தத்தில் பித்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் பித்தத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பித்தமாக இருக்கிறது இரத்த பித்தமாக மாறும். இந்த இரத்த பித்தம் இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்போது சப்த தாதுகளில் முக்கிய தாதுகளாகிய எலும்பில் போய் இந்த பித்தம் ஆதிக்கம் செய்ய ஆரம்பிக்கும். எலும்பு மஜ்ஜை, ரத்தம், அது மாதிரி சப்த தாதுக்கள், சுக்கிலம், எல்லாத்துலேயும் அந்த பித்தம் ஆதிக்கம் செலுத்தும். எல்லாத்துலேயும் அதிகமாகும். சப்த தாதுகள்லே எல்லாத்துலேயும் இந்த பித்தம் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கும். ஆக அந்த பித்தம் ஆதிக்கம் செலுத்தும் போது அது கூட என்ன ஆகும், வாதமாகிய காற்றும் போய் சேர ஆரம்பிக்கும். ஆக வாதமாகிய காற்று என்ன ஆகும், நெருப்பு இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஆக்சிஜன், கொஞ்சம் காற்று கிடைச்சதுன்னா என்ன ஆகும், நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதே தான். ஆக பித்தம் ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அது கூட என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, வாதமாக காற்றும் அது கூட போய் சேரும்போது இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பித்தம்லாம் வெளியில் தெரியாது, ஆனால் சைலண்ட்டாக இரத்த பித்தமாக மாறி அந்த எலும்பில் அந்த பித்தம், அந்த அசுத்த உஷ்ணம், இங்கே பித்தம்னு சொல்லலாம், அதாவது அசுத்த உஷ்ணம், இல்லை வெட்ட சூடு, இல்லை ஒரு வகையான உடல் செல்களை வளர்ச்சியாக்காமல் தளர்ச்சியாக்கக்கூடிய ஒரு வகையான உஷ்ணம்னு வச்சுக்கோங்களேன். இது நான் பித்தம்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். ஆக பித்தம் மேலோங்கி அது இரத்த பித்தமாக மாறி அதனுடன் காற்றாகிய வாதம் சேர்ந்து அது இன்னும் பித்தத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும் போது, இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும்னா, முடி கொட்டிகிட்டே இருக்கும். முடி கொட்டும், லைட்டாக முடி வளரும். ஆனால் இப்போ வாதமும் பித்தமும் சேர்ந்துருச்சா, இது எங்கே வருது, தலையில் முடி கொத்தாக கொட்டுது, ஆனால் வளர மாட்டேங்குது. அப்போ அது கூட என்ன ஆகும்னா, தலை என்பது கபஸ்தானம், கபத்தினுடைய ஆதிக்கம், அதாவது அந்த தலை ஃபுல்லாகவே கபத்தினுடைய ஸ்தானம், கபத்தினுடைய இடம். அது கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும் எதோடைய இடம் பார்த்திங்கன்னா பித்தத்துடைய இடம். அந்த தொப்புலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாதத்துடைய கூறு. ஆக தலை என்பது கபத்தினுடைய இடம் என்பதால் அந்த தலையில் அந்த முடி கொட்டு இந்த பேட்ச் ஆகும்போது பித்தம் கூடி அது கூட வாதமும் சேர்ந்து கடைசியாக கபமும் இம்பேலன்ஸ் ஆகி கபமும் அது கூட போய் சேர்ந்துடும். ஆக கபம் அது கூட சேரும்போது என்ன ஆகும்னா, திரும்பவும் முடி வளர விடாது.
ஆக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கான ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை தான் முதல்ல ஃபாலோ பண்ணணும். அதாவது என்ன, முதல்ல அதாவது என்னென்னா தைலங்கள், உள் மருந்துகள், சில வாழ்வியல் முறைகளை மாற்ற சொல்கிறது, அதெல்லாமே உணவு முறைகள், பத்தியம் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்க சொல்லிடணும். இரவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட சொல்லிடணும். சரியா? முதல் நாள் அவங்களுக்கு பேதி மருந்து கொடுத்து குடல் சுத்தம் செஞ்சிடணும். ஏன்னா சப்தா தாதுகளும் உஷ்ணமாக இருக்குது. முதல்ல அந்த டாக்ஸின்ஸை வெளியில் அனுப்பிடணும் ஃபஸ்ட்டு டே. 2வது நாள்லேருந்து நாம் இதுக்கு மருந்து கொடுக்கணும். இதில் முக்கியமான மருந்து என்ன, நான் எப்பவுமே ஒரு தீர்வு சொன்னேன்னா அது ஏன் வருது, அதுக்கான மருந்து என்ன, அதுவும் நான் சொல்லுவேன். ஸோ இதில் முக்கியமாக அந்த பித்த நீர் கபத்தை தலையில் அந்த கபஸ்தானத்தில் இது பண்ணுறதுக்கு கரிசலை நெய்யை கொடுத்துடணும். கரிசலை என்பது என்ன, கரிசலை சாறும் சுத்தமான பசுநெய்யும் போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய இதுதான் கரிசலை நெய். ஸோ கரிசலை நெய்யை கொடுத்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே வளலை நீக்கம், இந்த வளலை வாங்குறது சொல்லியிருக்கணும். டெய்லி அந்த உண்ணாக்களை கட்டவரில் வச்சு அப்படியே ரப் பண்ணும்போது பித்த நீர் கபநீர் வெளியில் வந்துடணும். இது டெய்லி காலையில் ஏஞ்சோடனே இந்த கரிசலை நெய்யை பயன்படுத்துங்கன்னு அலோபேஷியா வரவங்களுக்கு கொடுத்துடணும். ஆக அதனால் கபம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு இதுக்கு வர ஆரம்பிச்சிடும். முதல்ல பேதிக்கு மருந்து கொடுத்துடணும். 2வது நாள்லேருந்து கரிசலை நெய். 3வது நாள் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் இது பண்ணணும், வாதத்தையும் இது பண்ணணும், சப்த தாதுக்கள்லையும் பலப்படுத்தணும். அந்த 7 தாதுக்களில் இருக்கக்கூடிய அந்த சப்த தாதுகளில் இருக்கக்கூடிய குற்றங்களை, கசடுகளை, அது எல்லாத்தையும் அப்படியே ஒருநிலைப்படுத்தணும், சமப்படுத்தணும். அப்போ இதுக்கு என்ன மருந்து, தூதுவளை என்ற தூதுவளை. நான் முன்பே தூதுவளை சூர்ணத்தை பற்றி நான் சொன்னேன். தூதுவளை 1 பங்குனா மருதாணி இலைப்பொடி 1/2 பங்கு, சீரகம் 1/4 பங்கு, மிளகுத்தூள் அதை விட கம்மி. அதாவது தூதுவளை சூர்ணம் 100 கிராம், மருதாணி இலைப்பொடி 50 கிராம், சீரகம் பொன்முறையில் வறுத்த சீரகப்பொடி 25 கிராம், மிளகுத்தூள் 12 கிராம் கலந்து இந்த சூர்ணத்தை இந்த அலோபேஷியா வரவங்களுக்கு காலை மாலை 1/2 ஸ்பூன் பாலில் எடுக்கணும். இரவு தூங்குவதற்கு முன்பு ஏதாவது ஒரு மலமிளக்கி, அந்த வாதமய காற்று உடலில் சீரறதுக்காக ஏதாவது ஒரு லாக்ஸேட்டிவ், ஏதாவது ஒரு மலமிளக்கி கொடுத்துடணும். இது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தலைக்கு பார்த்திங்கன்னா சீமை அகத்தி வச்சு செய்யக்கூடிய ஒரு தைலத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச், கரிசலை நெய், தலைக்கு சீமை அகத்தி தைலம், உள்ளுக்குள்ளே தூதுவளை சூர்ணம், அதுவும் பாலில் காலை மாலை எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்த தாதுகளில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் குறைந்து வாதமாகிய காற்று வெளியேறி இந்த கரிசலை நெய்யால் கபமும் சமநிலைக்கு வரும்போது இது கூட மேல் போச்சு அந்த தைலத்தை, சீமை அகத்தி தைலத்தை தடவும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் முடி வளர ஆரம்பிக்கும். பேஷண்ட்டுக்கு திரும்பவும் ஒரு புத்துயிர் வந்த மாதிரி ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதமான தகவலை நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகள் இதே போன்ற ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.